வெல்கம் பேக் ருதனியா ஹேர் ஆயில். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலில் ஒரு பிரதர் டவுட் கேட்டிருக்காரு. அண்ணா இப்போ தான் மொட்டை அடித்தேன், இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணால் முடி அடர்த்தியாக க்ரோத்தாக ஆகுமா? ப்ளீஸ், மை ஏஜ் 24 தான் அண்ணா, ஹெல்ப் மீ அண்ணா. நான் என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும்? ஷாம்பு இருந்தால் சொல்லுங்கள் அண்ணா. பிரதர், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுக்கு ஏஜ் ஃபேக்ட்டும் கிடையாது. 3 வயசுலேருந்து 100 வயசு வரை உள்ளவங்க யார் வேணாலும் நம்ம ஆயில் பயன்படுத்தலாம். ஸோ கொஞ்சம் ப்ராப்ளம் கொஞ்சம் ஹெவியாக இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு என்ன ரீமெண்ட் இன்டாக் எடுக்கிறதா இருந்தால் இன்டாக் எடுக்கணும். அது நான் சொல்லுவேன். ஐ மீன் இன்டாக்குங்கும் போது கருவேப்பிலை ஜூஸு, நெல்லிக்காய் ஜூஸு, அந்த மாதிரி வெஜிடபிள் அண்டு ஃப்ரூட்ஸ், கீரை வகைகள், அதுதான் சரிங்களா. தென் அது போக பார்த்தீங்கன்னா ஆயிலே பார்த்தீங்கன்னா நம்ம 2 டைப்ஸ் இருக்குது. அது போக சீயக்காய் பொடி, கெமிக்கல் பயன்படுத்துகிறத அவாய்ட் பண்ணுங்கள் தயவு செய்து, சரிங்களா. நம்மகிட்ட உள்ள 2 டைப்ஸ் ஆயிலும் சீயக்காய் பொடி எதுலையுமே கெமிக்கல் கிடையாது. வாங்கியிருக்க மக்களுக்கு தாராளம் தெரியும். தென் ரெகுலராக நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணலாம். இதுக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் மொட்டை அடிக்கணும் அவசியம் கிடையாது. தென் இல்லை சிலவங்க கோயிலுக்கு நான் நேச்சர் போட்டிருக்கேன், இல்லைனா மொட்டை போட போகிறேன், அதுக்கப்புறம் ஆயில் பயன்படுத்தினா ஈஸியாக ஆயில் ஸ்கேல்பில் இறங்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பயன்படுறது நல்லது தான். இப்போ நீங்கள் மொட்டை போட போகிறீங்க, அதுக்கப்புறம் ஆயில் வைக்கிறதா இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆயில் ரொம்ப வேஸ்ட் ஆகாது. ஈஸியாக ஸ்கேல்ப் ஃபுல்லாக உங்களுக்கு போய் முடிக்க தேவையான சத்துக்கள் அது கொடுத்து முடி வளர்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? எனி டவுட் கமெண்ட் ப்ளீஸ்.